வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன். என்ன சார் விஜய், ஒரு நாள் வேலைக்கு போனால் ஒரு நாள் லீவ் எடுக்கணும், திரும்ப இப்படி எதுக்குள்ளேயாவது போய் சிக்கிட்டாரா? இன்னும் 10 நாள் இருக்கு, 10 நாளும் பிரச்சாரத்துக்கு போவாரானே தெரியல. இல்லை, ஜோசியர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எந்த கூட்டுக்குள்ளே நீங்கள் அடப்படக்கூடாது, உங்களுக்கு எப்போ தூங்கி எந்திரிக்கிறீங்களோ, எப்போ போகணுன்னு தோணுதோ அப்போ போங்க. அதை தான் கேரள மாந்திரிகர்கள் சொல்கிறாங்க. நான் கேரளாவில் அவர் ரசிகர்கள்லாம் போய் அந்த குட்டிசாத்தான் இதில் பார்த்து ஏதோ சொல்லியிருக்காங்க, ஏவல் வச்சு நீங்கள் இஷ்டத்துக்கு போங்க, பழின்றது உங்கள் வாழ்க்கையில் நடந்தாகும், பல பேர் செத்து தான் ஆவான், அது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பழியை வேறு யார் மேலே போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். எத்தனை பேர் பழி ஆகிறாங்களோ அது உங்களுக்கு நல்ல, கட்சிக்கு நல்லதுன்ற ரேஞ்சில் சொல்லி விட்ருக்கேன். அதனால் இஷ்டத்துக்கு போகிறது. இப்போ எவனும் ஒன்றும் ஆகலை அப்படின்னோடனே சைக்கிளில் போனோம்னா கூட்ட நெரிசலில் வருவாங்க நிறைய பேர். கடைசியில் அவர் சைக்கிளோட விட போய் அதை பாதுகாவலர் தாங்கி பிடிக்கலாம், கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டுங்கிற நிலைமை ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் பில்டப் பில்லாம் விட்டு இப்படியே போயிட்டுருக்கேன்ருக்காங்க, அப்படியே போயிட்டுருக்கேன். இப்போ மதுரையிலேருந்து காரைக்குடி போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுமா சார்? அதுவும் காரில் அந்த வாகனத்தில். காரைக்குடி போகிறது ஏறி மிதிச்சா அந்த இப்போலாம் ஹைவே ரோடு, அந்த காலத்தில் பஸ்ஸு 1 மணி நேரம் ஆகும் மதுரை காரைக்குடி. அது ஒரு சிங்கிள் ரோடு இருந்த காலத்திலே 1 மணி நேரம் ஆகும். இப்போலாம் 1/2 hour தான், 4-way ரோடெலாம் வந்துருச்சு. அது ஏறி மிதிச்சா இப்போ 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். வேணே கூட்டம் சேரலன்றக்காக பில்டப் கொடுத்துருக்காங்க, நிறுத்தி கூட்டத்தை சேர்த்து போயிடுவாங்க. அதனால தான் மதுரையிலேருந்து காரைக்குடி 45 கிலோமீட்டர் தான், 40லேருந்து 45 தான் வரும், இல்லை 50 வரும் அதிகப்பட்டு, 50-55 கிலோமீட்டர், 1/2 மணி நேரம் ஏறி மிதிச்சா போயிடலாம். எல்லாம் பில்டப் பில்லாக தான், வேறு என்ன. இவ்வளோ பில்டப் கொடுத்து 4 மணி நேரம் போயிட்டு அப்புறம் நேரம் முடிஞ்சு போச்சுன்னு போலீஸ் சொன்னோடனே பேசாமல் போகிறாருன்னா கேஸுக்கு பயப்படுறாரா? 2 நிமிஷம் நின்று விசிலு கோட்டு போட்டுன்னு கேட்க போகிறீங்க, அந்த வழக்கமான வசனத்தை பேச போகிறீங்க, 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பயம் தான். கேஸை போட்டு உள்ளே வச்சிட்டாங்கன்னா ஜெயிலுக்கு போகிற பயம் இருக்குல்ல, அது யாரை விட்டுச்சு? சார் எப்படியா இருந்தாலும் எலெக்ஷனுக்கு அப்புறம் திகார் ஜெயிலில் ஒரு நாளைக்குனாலும் காட்டிடுவாங்க பிஜேபிக்காரங்க. சரியா தயாராக இருக்காங்க, எலெக்ஷன் முடியட்டும்னு இருக்காங்க. எவ்வளோ % ஓட்டு வருது என்ன வருதுன்னு பார்த்துட்டு எப்படி ஏதாவது பண்ணுவாங்க. நம்ம உங்களுக்கு அந்த 4 மணி நேரம் நீங்கள் நடத்தின ரோட் ஷோக்கு எங்கேயுமே பர்மிஷன் வாங்கலை. குறைஞ்சது அந்த ஸ்ட்ரெச்சுக்கு, அது ஹைவேங்கிறதுனால அங்கங்கே போலீஸ் ஸ்டேஷன் பீட் எடுத்தாலும் ஒரு 8-10 ஸ்டேஷன்லேயாச்சும் உங்கள் மேலே கேஸ் போட்டிருப்பான். எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் தானே, அதில் என்ன உங்களுக்கு அந்த கேஸ் வர. ஆனால் பேசக்கூடாதுன்னு, அதாவது கிராஸ் பண்ணி போகிறதுன்றது வேறு, பேசக்கூடாதுன்றதுக்கு இது பண்ணக்கூடாதுல்ல. பேசினா அது ஏதாவது பிரச்சனை வரும், இல்லை எலெக்ஷனில் நிற்க இது பண்ணி விட்ருவாங்க, தள்ளுபடி பண்ணி விட்ருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்கன்ற பயம் தான். கேஸ் போடுறத பற்றி பேசல, ஜெயிலுக்கும் போட்டியிடாமல் போயிடுவோமோ அப்படின்ற ஒரு அச்சம். ஏன்னா எல்லா தலைவர்களும் சொன்ன நேரத்துக்கு பாயிண்ட் சொன்ன நேரத்துக்கு ஆரம்பிப்பாங்க, முன்ன பின்ன ஆகுங்கிறது இயல்பாக நடக்கிறது. இன்றைக்கி விஜய் போகிறாருங்கிறதுக்காக கடலூரில் துணை முதல்வர் உதயநிதி பிரச்சாரத்தையும் போலீஸ் நேற்று வேற ஒரு நாள் கொடுக்குறோம்னு இன்றைக்கி ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ நேற்று நைட்டு இவர் நானும் போலன்ட்டார், அதுக்கு அவங்களாவது போயிருப்பாங்கல்ல. அதுதான் வேணே கெடுத்து விடுறது தான். அதான் கேரள மாந்திரிகர்கள் சொன்ன மாதிரி, எப்போ தூங்கி எந்திரிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் போங்க. நீங்கள் இதுக்காக திட்டமெல்லாம் என்ன வேணாம், நீங்கள் யாருக்கும் பயப்பட வேணாம். நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதையும் எவனும் தடுக்கவும் முடியாது, நீங்கள் வீட்டில் தூங்குறதையும் எவனும் தடுக்க முடியாது. இயற்கையை பார்த்து ஏற்கனவே முடிவு பண்ணி தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கே நீங்கள் போங்க, யாருக்கும் கட்டுப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் நான் இப்படி தாண்டா எந்திரிப்பேன், இப்படி தான் வருவேன், நான் போய் நிற்பேன், ஓட்டு போட்டால் போடுங்க, போடலைன்னா போங்க, யாருக்கும் கட்டுப்படாதீங்கிறது போலீஸ்க்குன்றது அவர் எல்லாத்தையும். ஏன்னா அவனுக்கு நீங்கள் 12 மணிக்கு வருவீங்கன்றது இல்லை, அவன் 8 மணில அவங்க கட்சிக்காரன். இப்போ அவங்க கட்சிக்காரன் என்ன நினைக்கிறாங்கன்னா, தற்கொலைகள்லாம் விஜய் தான் டிஜிபின்னு நினச்சிட்டு இருக்காங்க. விஜய் தான் முதல்வர், விஜய் தான் டிஜிபி, விஜய் தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, விஜய் தான் ஹைகோர்ட் நீதிபதி, அமெரிக்க அதிபர், எல்லாமே விஜய் தான்ன்றது தான் அவங்களுடைய கொள்கை. அதனால் அவர் அப்படி ஒரு 6 மணி நேரம் உங்களை பார்க்கறதுக்கு என்ன வேண்டாம், ஒரு வார்த்தை பேசினா அவன் சந்தோஷமா, அவன் பேசுறத கேட்கலாம் வரல, பார்க்கறத வந்தா அவங்க அறிவா பேசுறத கேட்கறதுக்கு இல்லை, ஆளை பார்த்தா போதுன்ற. இவர் பாட்டு பாடுவார், அதை கேட்போம். இல்லை திமுக தீய சக்தி, அதை லைவாக பார்க்கறதுக்கு தானே அவங்க. இல்லை, அது ஆளை பார்த்தா போதும். ஐம்பொழுதுக்கும் தீனிங்கிற மாதிரி அவங்க அவர் பாடுறது, அவர் இப்படி குறுக்க அது இருந்தால் கூட கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ் தான். நீங்கள் விஜயை பார்த்தா போதுன்றக்காக தான் அவங்களாம் வராங்க. பார்த்தா போதும், அவர் அப்படியே இருந்தால் போதும், அவர் முதல்வர் ஆகிப்பார். முதல்வர் ஆகிட்டாருன்னா நமக்குலாம் நல்லா, நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கு வீட்டுக்கு நின்று அவரே முதல்வர் ஆவார்னா நம்ம ஓட்டு போட்டால் என்ன போடலாம் என்னன்னு வீட்டில் அப்படி இருந்துருவாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, எப்படி ஆயிடுவாருன்னு சொல்லி. இல்லைனா அவங்க என்ன இப்போ இந்த தற்கொலை பிள்ளைங்கள்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னா, நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்ப புருஷனுக்கு நமக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைப்பார்,
நம்ம அம்மாவுக்கும் நமக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வச்சு பெண்கள் எல்லாம் வாழ வச்சு செலவு காசு டிவியில் இந்த சோஃபாவை போட்டு அந்த லேடி நடத்துகிற ஷோவா சார்? அந்த மாதிரி தான் சொல்லுமா நினைச்சுக்கோங்க. என்னமா பிரச்சனை? அதே ஒரு ஆகாவலி. அது எதுக்கு அது வந்து ஏதோ உயர்நீதிமன்ற நீதிபதி மாதிரி உட்காந்துக்கிட்டு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்குன்னா அதை பிடிச்சி இன்னும் உள்ளே போடாமல் இருக்காங்க. அதே பெரிய விஷயம். எவன் குடும்ப பிரச்சனையும் உனையார் உட்காந்து டிவியில் கேட்க சொன்னேன்னு யாரும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அது பிரச்சனையே அப்படி போயிட்டு இருக்கு. அதில் தான் அந்த கள்ளக்காதல், இது மாமியாரை இது பண்ணது, மருமகனை பண்ணது எல்லாமே வரும். சமைக்க பார்த்தது அந்த கும்பல் தான் இது பூராமே. இது எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் உட்கார வைக்க முடியாது டிவியில். அதுக்கு பதிலாக விஜய் வருவார்னு அவங்களாம் நினைக்கிறேன். வந்து விஜய் வந்து நம்ம புருஷனுக்கு நமக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைப்பார். நம்ம அக்கா தங்கச்சி பிரச்சனையை தீர்த்து வைப்பார். பெண்களுக்கு பாதுகாப்பாக வந்து செலவு காசு இல்லைன்னா அண்ணன் தம்பி சொத்தை பிரித்து தரலன்னா ஆனால் அதுக்கும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக வந்து நிற்பாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த தற்கூறிகள். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஐயோ அப்பான்னு வாயில வயிற்றுல அடிச்சுக்குவாளுங்க. விஜய் அவர்கள் அவர் நேற்றே பேசியிருப்பார், எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு பேசுவார்னு பார்த்தாங்க, ரெண்டும் நடக்கலை. இந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணது யாருன்னு ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டையாச்சும் வைப்பாப்புல. ஏன்னா ரஜினி, கமல், சிவகார்த்திகேயன், டைரக்டர், ப்ரொடியூசர்கள் எல்லாம் கண்டிச்சிட்டாங்க, பேசிட்டாங்க. விஜய் மட்டும் பேசலை. அப்புறம் இது எப்படி பார்க்குறது? படத்தில் விஜய் தனக்காக பேச மாட்டார். மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பேசுவாப்புல. தனக்காக பேசுகிறது விஜயோட வழக்கம் கிடையாது. இருந்தாலும் நம்மளே ரிலீஸ் பண்ணிட்டு நம்மளே கண்டனம் எப்படி தெரிய முடியும்? நம்ம செருப்பு கழட்டி நம்மளே அடிச்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அந்த மௌனத்தை நம்ம அப்படி தான் அப்படி தான் பார்க்கணும். தானே ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அவங்க விட மாட்டேன். என்னன்னா நான் இன்டர்நெட்டில் பண்ண மாட்டேன்னா இதை பார்த்துட்டு ஆள் எப்படி குத்துறான் பாருங்க ஓட்டை அப்படின்னு. படம் படு கேவலமாக இருக்குன்றாங்க. ஐயோ, நான் அந்த டீ கடையில் பசங்க பார்த்துட்டு இருந்தேன் ஓரத்தில் உட்காந்து. 5 நிமிஷம் பார்த்தப்போ மண்டை காஞ்சிச்சு. இல்லை, இப்போ அது அதில் ஒரு நெருக்கடி என்னென்னா, அதுவே பைரசியில் லீக்கில் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு போய் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காப்புல. இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிச்சிட்டாரு, விஜய் டைரக்டரு ப்ரொடியூசரு பூரா பேர் மேலே வழக்கு போடுங்கன்னு ஒருத்தர் கேஸை போட்டிருக்காப்புல. படத்தை தடை பண்ணணும். அதையே நீங்கள் பார்த்தீங்கன்னு ஒரு கேள்வி வர. அதெல்லாம் அதையே பார்த்து கேள்வினா அதுக்காக கண்ணு முன்னாடி தெரியுதை பார்க்காம எப்படி இருப்பாங்க? இப்போ நீங்கள் போய் திருடி பார்த்தீங்கன்னா சட்டப்படி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்கிறது வருது. இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு டீ கடையில் ஓரத்தில் உட்காந்து 4 பசங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா நம்ம எட்டி பார்க்குறோம், என்னடா இதை பார்த்துட்டு இருக்கான்னு நம்ம ஒரு ஆர்வத்தில் ஒரு 2 நிமிஷம் பார்க்கறது தான். அதை யாரும் தடுக்க முடியல. அவங்க ரசிகர்கள் தானே பரப்புறவங்க விஜய் ரசிகர்கள் தான் எல்லாத்துக்கும் குரூப்பாக தலைவன் படத்தை பாருன்னு பரப்பி விட்றாங்க. அப்புறம் அவங்கள எல்லாம் பிடிச்சி உள்ள போகும். அதாவது இந்த எலெக்ஷனுக்கு அதை பார்த்துட்டு இதை வைபேத்தணுங்கிற வகையிலையும் ஒரு அதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்றது தான் இப்போ வரைக்கும் வர தகவலாக இருக்குது. ஏன்னா இப்போ இதில் ப்ரொடியூசர் தரப்பில் அவங்க எச்சரிக்கிறாங்க, யாரும் பரப்பாதீங்க, அது குற்றம், நாங்கள் தேடி கண்டுபிடிப்போம், சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். விஜயே நேராக சுற்றி போட்டால் மிளகாப்படி விஜய் வீட்டுக்கு தான் போகும். அவரே போய் சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் இது பதிவு பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஆன்லைன்லேயே கூட கொடுத்துருந்துருக்கலாம். பண்ணவனே எப்படி கம்ப்ளைண்ட், திருடினவனே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான்ல. அந்த மாதிரி தான் இப்போ விஜய் கதை. ஏன்னா ஆதவர்ஜன் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார், எல் முருகனும் உதயநிதியும் சேர்ந்து தான் அதை சதி பண்ணிட்டாங்க. ஆதவர்ஜனா இப்போதைக்கு விட்டுறாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு பாருங்கள், சரியாக ஒரே மருந்து தான் ஆதவர்ஜனாக்கு. அதோட அதுக்கப்புறம் வெளியே வர மாட்டாங்கிட்டா ஓடி போயிடும். இந்த ஊரில் இருக்க மாட்டேன், நாட்டிலே இருக்க மாட்டேன். அப்படி ஒரு மருந்து கலக்கிட்டு இருக்காங்க பிஜேபியில், டெல்லியில். சரி, இப்போ விட்டுருங்க, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பிடிக்க வேணால் பெருசாக ஃபெரா கேஸு அது மாதிரி எதாவது ஒன்று பிடிச்சி டிஆர் ஜெயிலில் கொண்டு வச்சுருவாங்க. ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எங்கள் தளபதியை தொடலான்னு பார்க்குறியா, முதல்ல இந்த ஆதவர்ஜனாவை தாண்டி தாண்டா நீ போகணும்லாம் பொதுக்கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. தளபதி தாண்டி போனால் பின்னாடி நிற்கிறாங்க. தளபதி அவருக்கு பின்னாடி 5 கோடி பேர் இருக்காங்களாம். தளபதிக்கு பின்னாடி தானே இருக்காங்க. பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் 5 கோடி பேர் அப்படியே வீட்டுக்கு போயிடுவான். அவன் ஒரு மென்டல் கேன் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாத. விஜய் தொகுதியில் விஜய் இல்லை, எல்லாரும் போய் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்க கட்சிக்காரங்களே பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் பட்டிமன்றத்தில் பேசுகிற தம்பிலாம் நேற்று ஏதோ கூட்டு போய் போலீஸில் கேஸை போட்டுருக்கேன் உள்ள தம்பி. அவரை கொண்டு போய் கோயிலில் உட்கார வச்சு கேஷுவலாக பேட்டி எடுக்கிறேன். இப்போ இதை மதத்தை அவமானப்படுத்திருக்கேன். அங்கே போய் இப்போ அது கோயிலுக்குள்ளேயும் அரசியல் கட்சியை விமர்சித்து பேசி அதை வீடியோ யூடியூபுக்கு பேட்டி எடுத்திருக்காங்க. அவர் ஃபெலிக்ஸ் தெருவில் போய் ஏதாவது மறந்து ஃபெலிக்ஸ் ஊருகட்ட கூவை ஒரு அளவுக்கு லாயக்கில்ல. அவரோட சேர்ந்து அப்படி செய்யல. அவர் செய்தி தொடர்பாளர் ப்ளஸ் அவர் கேஷுவலாக ஏதாவது இப்போ டீ கடையில் பேட்டி எடுக்கிற மாதிரிலாம் எடுப்பாங்கல்லையோ. இல்லை, அவர் ரோட்டில் போகிறேன் வரேன் பிட் பாக்கெட் கஞ்சா வைக்கிறவங்கலாம் கொடுத்துருக்காங்க. அவர் தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அவராக தப்பிச்சிருப்பாப்புல. பல ஏன்னா மீடியாவில் இருக்கிற நம்ம ஆட்களுக்கு தெரியும்ல, இது தம்ப்நெயில் இப்படி தான் வைப்போம், உள்ளே என்ன இருக்கணும்னு தெரியும், இது போகுமா போவாதான்னு தெரியும். ஒருவேளை அவர் சாமர்த்தியம், அவர் நாஞ்சில் சம்பத்தில் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற சம்பத்தில் ரிஸ்க் எடுக்க மாட்டாப்புல. வெயிலில் போய் அலைஞ்சி நம்ம தோக்குறதுக்கு எதுக்கு வெயிலில் போய் அலையணும்? பிரச்சாரத்துக்கு வந்து போகிறத அதை பார்த்துக்குங்க, கொடுத்து விடுங்க. வெயிலெல்லாம் அலையணும். நம்ம வந்து போதும் வயசாகிடுச்சுன்ட்டு அவனும் ஒதுங்கிடும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அடுத்து 10 இன்னைக்கு இப்போ விஜய் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காப்புல.
நண்பா நண்பிஸ் எல்லாரும் அடுத்த 10 நாளைக்கு கடுமையாக உழைக்கணும், வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கணும், தன்னார்வலராக வந்து இணைச்சிக்கோங்க அப்படின்லாம் பேசியிருக்காப்புல. நான் வெளியில் வரேன் கூட வாங்கன்னு கூப்பிடுவாருன்னு பார்த்தா நீங்கள் போங்கங்கிறாரு. என்னைக்கு அவர் வந்திருக்காரு? எவனையா கட்டி இறக்கி விட்டு அந்த பழனை மட்டும் பழம் சாப்பிட்றதுக்கு மட்டும் வருவார். மரம் வைக்கிறது தண்ணி ஊற்றிருக்க மாட்டார். வாழைப்பழம் விளைஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே பழுத்ததுக்கப்புறம் எடுத்து உரிச்ச வாயில் ஊட்டி விட்டிங்கன்னா சாப்பிடுவார். அதுதான் அவர் இருக்கார். அவரும் நண்பா நண்பீஸ் எதுக்கு இருக்காங்க? வேலை பார்க்குறது தானே இருக்காங்க. தற்குறிங்க என்ன பண்ண முடியும்? அதை தூக்கி இங்கே வெய் கிணறு வெட்டுறதுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. பண்ணிவிட்டு இப்போ இவர் பலன் அனுபவிச்சுட்டு அப்படி முதல்வராக உட்காந்துட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு கையை காமிச்சிட்டு அப்படி போகலான்றது. அப்போவும் ஏற்கனவே ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்தாரு, நான் முதலமைச்சரானா கிராமமாக வரேன், ஊராக வரேன்லாம் இப்போ போக மாட்டேன். அது முதலமைச்சர் ஆனால் அதுக்கப்புறம் ஏன் வரணும்னு கேட்பேன். அதான் ஆயிட்டம்ல, இப்போ இன்னி எதுக்கு நான் வரணும் அப்படின்னு. எப்போயாவது எங்கேயாவது ஷூட்டிங் கீட்டிங் போகிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே போய் தலையை காமிச்சிட்டு நான் வந்துட்டேன்ல அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்கிறதெல்லாம் கணக்கிலே எடுக்க முடியாது, எந்த கணக்கிலே எடுக்க முடியாது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து வந்தா என்ன பிடுங்கினா என்ன பிடுங்கலைன்னா அந்த ஆணி அங்கேயே இருக்கலாம் செவுத்துலேயே. அந்த ஆணியை பிடுங்கினான்னா தான் பார்ப்போம் சார். எலெக்ஷன் ஒரு வேகத்துக்கு போயிருக்கு, அரசியல்வாதிகள் அவங்க பக்கத்துக்கு போகிறாங்க, மக்கள் ஒட்டுமொத்தமாக கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு மே 4ஆம் தேதி பட்டியை திறந்ததான் தெரியும். ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் நேரத்துக்கு பதிலுக்கு நன்றி சார்.